ஹாய் எவ்ரி ஒன். நம்மளோட இந்த சி ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி கன்சோல் விண்டோவில் ரன் ஆகிற இந்த சிம்பிளான ஸ்னேக் கேம் கிரியேட் பண்ணுற இந்த சீரீஸில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்னேக்கை மூவ் பண்ணுற வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் இந்த ஸ்னேக்கு ஒவ்வொரு தடவை மூவ் பண்ணும் போதும் அடுத்தடுத்த லைனுக்கு போயிட்டு இருக்கு அண்ட் ஸ்க்ரீனும் அதிகமான ஃப்ளிக்கரிங் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளிக்கரிங்கை சரி பண்ணலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த யூஸ்லீவ் ஃபங்க்ஷன், அதாவது ப்ரோக்ராமை ஹோல்டரில் வைக்கிற ஃபங்க்ஷனை நம்ம ஸ்க்ரீனை கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஹோல்டரில் வைக்கிறோம். அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு எம்டி ஸ்க்ரீன் தான் டிஸ்பிளே ஆகுது. அதனால தான் ஃப்ளிக்கரிங் ஆகிற இஷ்யூ தெரியுது. இப்போ இதையே நம்ம ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இதை வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரிண்ட் ஆனது தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்க்ரீனில் காட்டும். அடுத்தது கிளியர் ஆகிட்டு மறுபடியும் உடனே டப்புன்னு பிரிண்ட் ஆயிடும். ஸோ ஸ்க்ரீன் ஃப்ளிக்கரிங் இஷ்யூ நமக்கு இந்த ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலே போயிடும். ஸோ இப்போ பாருங்க, ஸ்னேக்கோட ஸ்பீடும் நம்மளால எவ்வளோ கம்மி பண்ணணுமோ அவ்வளோ கம்மி பண்ண முடியும். அண்ட் அதே நேரத்தில் ஸ்க்ரீனும் நமக்கு ஃப்ளிக்கரிங் ஆகாது அதிகமாக. அண்ட் இதில் நம்ம பண்ணியிருக்கிற இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா, இப்போ டெய்லோட வேல்யூ வந்து நம்ம ஹெட்டோட வேல்யூ வந்து 5லேருந்து 6, 6லேருந்து 7, 7லேருந்து 8 அந்த மாதிரி அதிகம் பண்ணிட்டு போகும்போது டெய்லோட வேல்யூ நம்ம 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 4 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஆனால் இந்த பழைய வேல்யூவான 1, 2, 3 வந்து நம்ம திரும்பி 0வா மாற்றணும். ஏன்னா 0வா மாற்றினா தான் நம்மளோட ரேண்டம் ஃபங்க்ஷன் வந்து 0வா எந்த ஃபீல்டுலாம் வேல்யூ இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் ஃப்ராகை பிரிண்ட் பண்ணணும். சப்போஸ் நம்ம ஸ்னேக்கு எல்லா ஃபீல்டையும் ஒரு தடவை சுற்றி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஃபீல்டுலையுமே வந்து 0ன்ற வேல்யூ இருக்காது. அதுக்கப்புறம் இது ரேண்டம் ஃபங்க்ஷனால எந்த இடத்துலையுமே ஃப்ராகை பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ இது நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது. இப்போ ஹெட்டோட வேல்யூ 5லேருந்து 6 மாறிடுச்சு, டெய்லோட வேல்யூ வந்து 1லேருந்து 2 மாறிடுச்சு அப்படின்னா இந்த இடத்த 1ன்னு இருக்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல இருக்கிற 1 ஸ்ட்ரைக் பண்ணிட்டு நம்ம 0ன்ற வேல்யூவால் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்ம இப்போ டெய்ல் ரிமூவ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஓகேவா? அது வந்து நம்ம மூவ்மெண்ட்டுக்கும் பிரிண்ட்டுக்கும் நடுவில் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஸோ இந்த டெய்ல் ரிமூவ்ன்ற ஃபங்க்ஷனை இந்த மூவ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு கீழே எழுதுங்க. ஸோ வாய்ட் டெய்ல் ரிமூவ். இது என்ன பண்ணணும்னா, ஃபீல்ட் ஆஃப் i, jன்னு டோட்டலாக வந்துட்டு எல்லா ஃபீல்டையும் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிட்டு எந்த இடத்துல டெய்லோட வேல்யூவை பார்க்குதோ அந்த இடத்துல டெய்லோட வேல்யூவை 0 ஆக்கிட்டு அதுக்கு அடுத்த வேல்யூவை வந்துட்டு டெய்லாக அலோகேட் பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஃபார் லூப் யூஸ் பண்ணுங்க. ஃபார் லூப்புள்ள இன்னொரு ஃபார் லூப். ஓகேவா? ஸோ வந்து நம்ம ஒரு 2 டைமென்ஷனல் அரேவை ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம 2 ஃபார் லூப்பை யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் லூப்பை வந்து ஐயோட வேல்யூ 0லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஐயை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். அண்ட் ஐயோட ஸ்டாப்பிங் கண்டிஷன் அரே சைஸோட 1 கம்மியாக ஸ்டாப் ஆகணும். ஓகேவா? இல்லைனா அரேவை தாண்டி போய் நம்ம ஏதாச்சும் தொடக்கூடாத மெமரி லொக்கேஷனில் தொட்டுருவோம். ஸோ ஐ இஸ் ஸ்மாலர் தேன் 20 டைம்ஸ் இது ரன் ஆகும். ஐ ஸ்மாலர் தேன் எம். அண்ட் இதே மாதிரியே நம்ம இப்போ ஜேக்கும் வேல்யூ பண்ணணும். ஜே இஸ் ஈக்குவல் டு 0, ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஒவ்வொரு லூப்லேயும் ஜேவோட வேல்யூ வந்து 1, 1 இன்க்ரீஸ் ஆகணும். அண்டு ஜே ஸ்மாலர் தென் என்ன இருக்கும்போது நமக்கு ஸ்டாப் ஆயிடணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா, எல்லா ஃபீல்டையுமே நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம் டெய்ல் வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இதை என்ன பண்ணணும்னா, இஃப் ஃபீல்ட் ஆஃப் i, j ஈக்குவல் டு டெய்ல். அந்த டயத்தில் டெய்லோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ எந்த ஃபீல்டில் இருக்குங்கிறத செக் பண்ணணும். அதே ஃபீல்டில் ஜீரோங்கிற வேல்யூவை கொடுத்துட்டு டெய்லோட வேல்யூ வந்து 1 டைம் இன்க்ரீஸ் பண்ணிட போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு புரியுதுங்களா? ஸோ 20, 40ன்ற டோட்டல் அரே சைஸையும் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேன் பண்ணி
எப்போ நமக்கு அந்த டெய்லோட வேல்யூ இப்போ வந்து டெய்லோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒன்றுன்னு இருக்குது, செகண்ட் ஸ்டெப்பில் வந்து 2ன்னு மாறுது, தேர்ட் ஸ்டெப்பில் வந்து 3ன்னு மாறுது அப்படின்னா அந்த ஸ்டெப்பில் டெய்லோட வேல்யூ என்னவா இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அந்த டெய்ல் வேல்யூவை 0வா ஆக்கிட்டு அதுக்கு அடுத்த உள்ளது இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் 3ன்னு இருக்கா, அந்த 3யை வந்து 0வா மாற்றிட்டு 4ங்கிறத டெய்லோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ இது பண்ணுறது மூலியமா நம்ம வந்து பழைய டெய்லோட வேல்யூ எல்லாத்தையும் ஸ்க்ரீன்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம், எல்லாமே 0வால் ரீப்ளேஸ் ஆயிரும். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பழைய கண்டிஷனே யூஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம டெய்லோட கம்மியாக இருக்கிற வேல்யூ எல்லாத்துலேயும் இப்போ ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எக்ஸப்ட் அந்த ஃப்ராகை மட்டும் -1, அந்த ஃப்ராகோட வேல்யூ வந்து -1 யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை தவிர்த்து பாக்கி எல்லா இடத்துலையும் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக 0வா சேஞ்ச் பண்ணிகிட்டே வரதுனால இப்போ 0வா இருக்கா அப்படிங்கிற கண்டிஷனை மட்டும் செக் பண்ணாலே போதும். ஸோ ஃபீல்ட் ஆஃப் j, i 0வா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு பக் இருக்கு, என்னன்னு செக் பண்ணலாம். ஸோ இப்போ எந்த இடத்துல பக் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு கைஸ். நம்ம ஆக்சுவலாக இந்த டெய்ல் ரிமூவ் ஃபங்க்ஷனில் டெய்லோட வேல்யூவை 0 ஆக்கிட்டு டெய்லோட வேல்யூவை 1 டைம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்படி இல்லாமல் நம்ம இந்த மூவ்மெண்ட் ஃபங்க்ஷன்லையும் டெய்லோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து டெய்ல் ரிமூவ் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தது. ஸோ இப்போ இந்த மூவ்மெண்ட்டில் இருக்கிற இந்த டெய்ல் இன்க்ரீஸ் ஃபங்க்ஷனை டெலீட் பண்ணிட்டு டெய்ல் ரிமூவ் ஃபங்க்ஷன் கிட்ட மட்டும் அந்த டெய்லை இன்க்ரீஸ் பண்ணுற வேல்யூவை கொடுத்துடலாம். அண்ட் இந்த டெய்லை இன்க்ரீஸ் பண்ணுறத நம்ம ஃபார் லூப்புக்குள்ளே வைக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ ஃபார் லூப்புக்குள்ளே இருக்கிற ஃபார் லூப்புக்குள்ளே இதை கொடுத்துருவோம். அப்படி இல்லாமல் இந்த ஃபார் லூப் முடிஞ்சு இந்த ஃபார் லூப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ எல்லா அரேவும் ஸ்கேன் பண்ணி டெய்லோட வேல்யூ 0வா சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எல்லா ஃபார் லூப்பையும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த டெய்லோட வேல்யூவை நம்ம 1 டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இல்லாமல் ஃபார் லூப்புக்குள்ளேயே கொடுத்துட்டோம்னா அது டெய்லோட வேல்யூ கண்டினியூஸாக 20 டைம்ஸ் இல்லை 40 டைம்ஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் நம்ம பண்ண மிஸ்டேக்கு. இப்போ இதை ரன் பண்ணோன்னா நமக்கு பாருங்கள் அழகாக ஸ்னேக் மூவ் ஆகுது.